கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்றைய வேத வசனமும் ஜெபமும் யோவான் எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். இயேசு தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நீங்கள் விசுவாசிக்கும்படியாகவும் விசுவாசித்து அவருடைய நாமத்தினாலே நித்திய ஜீவனை அடையும்படியாகவும் இவைகள் எழுதப்பட்டிருக்கின்றன. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த வேத புஸ்தகம் நாம் கைகளிலே கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இந்த வேத புஸ்தகம் எதற்காக என்று சொன்னால், இயேசுதான் தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கணும். விசுவாசிச்சு அவருடைய நாமத்தில் செயல்படணும். அவருடைய நாமத்தில் செயல்பட்டு நித்திய ஜீவனை அடையணும். அதுக்கு தான் இந்த வேத புஸ்தகம் எழுதப்பட்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே. அப்போ 100க்கு 100 இந்த வேத புஸ்தகம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவையே முன்மாதிரியாய் முன்னோடியாய் வைக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாமம், கர்த்தருடைய நாமத்தினாலே இந்த வேத புஸ்தகத்தை நல்லா அறிந்து கர்த்தருடைய நாமத்தினாலே வேத புஸ்தகம் நடக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. வேதத்தில் உள்ள வசனங்களெல்லாம் நீங்கள் வாசிக்கும் போது, தியானிக்கும் போது, தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் கூட இருந்து கர்த்தருடைய நாமத்தினாலே ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். இந்த வேத புஸ்தகமானது ஒவ்வொரு மனிதனுக்குள்ளாக கர்த்தருடைய பெரிதான கிருபையினால நமக்கு அழகாக எழுதப்பட்டிருக்கிறது, நேர்த்தியா எழுதப்பட்டிருக்கிறது, உண்மையா எழுதப்பட்டிருக்கிறது. அதனால இந்த வேத புஸ்தகத்தை நாம் நன்றாய் அறிந்து அதன்படி செயல்பட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். நல்லா தியானிப்போம், நல்ல வசனத்தை உட்கொள்ளுவோம். எப்படி ஒரு மாடு புல்லை எவ்வளோ வேகமாக மேயுமோ அதே போல் அந்த வசனத்தை நாம் மேய்ந்து கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை குறித்து அதிகமாய் தியானிக்க வேண்டும். அதிகமாய் அவரோடு வாழ்வதற்கு நம்மளை ஒப்பு கொடுக்க வேண்டும். கர்த்தர் நம்மை நடத்த அவர் உண்மையுள்ளவராயிருக்கிறார். அதனால இந்த வேத புஸ்தகத்தினுடைய முழு நோக்கமும் இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே வளருவதுதான். இதை விட ஒரு பெரிய மேன்மை இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது பிரியமானவர்களே. அதனால தயவு செய்து நீங்களும் நானும் இதை விசுவாசிச்சு அவரால் மட்டும்தான் நித்திய ஜீவனுக்கு கொண்டு போக முடியும். அவரால் மட்டும்தான் நம்மளை மேன்மைப்படுத்த முடியும். அவரால் மட்டும்தான் நம்மளை ஆசீர்வதிக்க முடியும். ஜெபிப்போமா? பரிசுத்த பிதாவே, உம்முடைய குமாரன் இயேசுவின் நாமத்தில் வருகிறோம். இந்த நல்ல நேரத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். உங்களுடைய சமாதானங்களை ஆளுகை செய்யட்டும், உங்கள் சந்தோஷங்களை ஆளுகை செய்யட்டும். தேவனுடைய கரம் இப்பொழுது இறங்கும்படி நாங்கள் சுபிக்கிறோம். உயிர் திறந்த ஆண்டோடைய வல்லமை இறங்கி வரட்டும். அப்பா, இயேசுவையே 100க்கு 100 விசுவாசிக்க கர்த்தர் உதவி செய்யுங்க. கேட்கிற பிள்ளைகளை ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென்.